Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா aptitudeல இருந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இத நம்ம தமிழ்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக்ல இருந்து ஒண்ணுல இருந்து ரெண்டு क्वेश्चन கேட்டிருப்பாங்க. ஒரு क्वेश्चन வந்து டைரக்டா இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருப்பாங்க. இன்னொரு क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட் சரிங்களா அப்ளை பண்ணி क्वेश्चन கேட்டிருப்பாங்க. இப்போ உதாரணமா எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா வேலை மற்றும் நேரம், அதாவது வேகம், காலம் மற்றும் தொலைவு இந்த டாபிக்ல இருந்து இதோட கான்செப்டை யூஸ் பண்ணியும் கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்னொரு டாபிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா வயது கணக்கையும் இதனோட கான்செப்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் தான். இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस எப்படி நம்ம ஈஸியா சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. a is to b equal to 5 is to 7 மற்றும் b is to c equal to 6 is to 11 எனில் a is to b is to c என்பது. இதே நான் இங்கிலீஷ்ல ரைட் பண்றேன். if a is to b equal to 5 is to 7 and b is to c equal to 6 is to 11 then a is to b is to c is. இங்க பாரு, a b னு ரேஷியோ கொடுத்திருக்காங்களா, அதே மாதிரி b c னு ரேஷியோ கொடுத்திருக்காங்க. கடைசியில கேட்டிருக்காங்க அப்படின்னா மூணுமே சேர்ந்து என்ன விகிதத்துல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? a b c தனித்தனி ரேஷியோ அப்படின்னா விகிதம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ விகிதம் அப்படிங்கிறது நீங்க அதனோட மீனிங் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ கம்பேரிசன் பண்றது யார் அப்படின்னா உங்களோட இன்னொருத்தரை கம்பேர் பண்றது, இல்ல அப்படின்னா உங்களோட இன்னும் 2 பேரை கம்பேர் பண்றது, இல்லைன்னா 3 பேரை கம்பேர் பண்றது. இந்த மாதிரி எத்தனை பேரோட கம்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? விகிதம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயது கணக்கு எடுத்துக்கோங்க. வயது கணக்குல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வயது உங்களோட ஃபாதரோட வயதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா உங்க சிஸ்டரோட சகோதரியோட வயதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஏதாவது ஒருத்தரோட உங்களோட வயதை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்ப கம்பேர் பண்றதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? விகிதம் சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஏபிக்கான விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 5:7, பிசி அப்படின்னா 6:11. ஃபர்ஸ்ட் நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன், அது இது ஈஸியா இருக்கும். இதுல அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு ஏக்கான ரேஷியோ விகிதம் கிடைச்சிடும். இப்போ 5 into 6 பண்ணா 30. 5ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 30 கிடைக்கும். அதுக்கடுத்து பாருங்க, 7ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 42. அதுக்கடுத்து பாருங்க, 7ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 77. இப்போ இதை நீங்க காமன் நம்பரால ரெடியூஸ் பண்ண முடியுமா பாருங்க. ரெடியூஸ் அப்படின்னா ஒன்று 2ஆல வகுத்து பாருங்க, இல்லைன்னா 3ஆல வகுத்து பாருங்க. ஏதாவது ஒரு காமன் நம்பரால இந்த 3 நம்பரையும் நீங்க என்ன பண்ணுவோம்? வகுக்கணும். இப்போ வகுக்க முடியுமான்னு பாருங்க. ஏன்னா நம்ம 2ஆல பண்ண முடியாது, நீங்க ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒற்றையை கொடுத்துருக்காங்க, அப்போ பண்ண முடியாது. அப்ப நம்ம 3ஆல ட்ரை பண்ணி பாருங்க. 3ஆல பண்ண முடியுமான்னு பாருங்க. 3ஆல இதோ ஆகும், கண்டிப்பா 30 42 ஆகும். 77 வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆகாது, 3ஆல வகுப்படாது. அப்போ இந்த மாதிரி நீங்க நம்பர் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த நம்பராலையும் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சரா எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 30, 42, 77 இங்க பாருங்க செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. அப்ப நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் பாருங்க, A B C மெத்தட் 2 எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, AB 5:7, 6:11, BC. இங்க பாருங்க, இந்த C கிட்ட ஸ்பேஸ் இருக்கா? 7க்கு அப்புறம் எந்த நம்பரும் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த 7ஐயே நம்ம எடுத்துக்கலாம். 7 இங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துல ஏக்கு நேரா கீழே பாத்தீங்க அப்படின்னா இப்ப 6க்கு அடுத்து 6க்கு முன்னாடி எந்த நம்பர் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 6 எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நீங்க டைரக்டாவே நேராவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்க பாருங்க,
5யும் 6யும் பெருக்குனீங்க அப்படின்னா 30. 7யும் 6யும் பண்ணீங்க அப்படின்னா 42. 7யும் 11யும் பண்ணீங்க அப்படின்னா 77. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பொதுவான நம்பரால வகுத்து பாருங்க. வகுக்க முடியல அப்படின்னா நமக்கு இதுதான் நம்மளுக்கான ஏபிசிக்கான விகிதம். இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, A is to B equal to 8 is to 15 கொடுத்துருக்காங்களா, அடுத்து B is to C equal to 5 is to 8 கொடுத்துருக்காங்க, மற்றும் C is to D equal to 4 is to 5 எனில் A is to D என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதே நான் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றேன். if A is to B equal to 8 is to 15, B is to C வந்து 5 is to 8 and C is to D வந்து 4 is to 5, then AD is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நாம ஒரு மெத்தட் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விகிதம் AB BC CD எடுத்து நம்ம எழுதலாம். இப்போ AB வந்து பாத்தீங்கன்னா 8:15 சரிங்களா. அடுத்து BC அப்படின்னா 5:8. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எழுதுறீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்ல BC எழுதிக்கலாம். அடுத்து தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா CD எழுதிக்கலாம். இப்போ 4:5. இப்போ பாருங்க, எனக்கு A தேவை. A தேவை அப்படின்னா இங்க பாருங்க 8, 5, 4 இந்த மூணு நம்பரையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்க 8யும் 5யும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 40. இப்போ 40 into 4 பண்ணீங்க அப்படின்னா 160. 160 தான் ஏக்கான விகிதம். அடுத்து எனக்கு B தேவை அப்படின்னா இங்க பாருங்க 15 into 5 பண்ணிட்டு அடுத்து 4 ஆல மல்டிபிள் பண்ணோம். இப்போ நம்ம இதை பண்ணலாமா? 15 into 5 பண்ணா 75. 75 into 4 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 கிடைக்கணும். அடுத்து C வேணும் அப்படின்னா, இப்போ C வேணும் அப்படின்னா இங்க பாருங்க 15யும் 8யும் மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து 4 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு C க்கான விகிதம் கிடைச்சிடும். இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று நீங்க 15 into 8 பண்ணிட்டு 4 பண்ணாலும் சரி, இல்லை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 8யும் 4யும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 32. 32 into 15 பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 480. அதுக்கு அடுத்தது எனக்கு D தான் தேவை. இப்போ D வேணும் அப்படின்னா இங்க பாருங்க 5யும் 8யும் மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 5 ஓட மல்டிபிள் பண்ணலாம். இப்போ 80யும் 5யும் மல்டிபிள் பண்ணா 40. 40 into 15 பண்ணீங்க அப்படின்னா 600. இப்போ 600. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணலாம் காமன் நம்பரால டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்றது அப்படின்னா வகுப்பு. இப்போ காமன் நம்பரால வகுக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம் 10 ஆல வகுத்து வகுக்கலாம். என்ன பண்ணலாம் 10 ஆல பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் 0 எல்லாத்துலயுமே லாஸ்ட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 0 ரெண்டாயிருக்கா. அப்போ 0 எல்லாத்தையும் எடுத்து இங்க நம்ம 16, 30, 40, 8 அடுத்து 60. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவும் டி தான் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்க எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க அப்படின்னா நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கலாம். ஏ டி தான் எனக்கு தேவை, நான் அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஏடி தேவை அப்படின்னா 16, 60. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணலாமா? 4ஆல கேன்சல் பண்ணி அப்படின்னா இங்க 4 வரும், இங்க 15 வரும். அப்போ இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B ல இருக்கு. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ மெத்தட் 2ல பாருங்க. இப்போ A B C D எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்க பாருங்க AB க்கான விகிதம் வந்து 8:15. 8:15. அடுத்து BC வந்து பாத்தீங்கன்னா 5:15.
8 அடுத்து சிடினா 4:5. இப்போ என்ன சொல்றேன் இங்க பாருங்க, பிக்கு அப்புறம் சில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியா இருக்கா, ஸ்பேஸ் இருக்கா, என்ன பண்ணிக்கலாம் இந்த 15 ஃபில் பண்ணிக்கலாம். அகைன் டிலையும் இங்க பாருங்க இதுக்கு நேரா ஸ்பேஸ் எம்டியா இருக்கா, அப்ப 15 எடுத்துக்கலாம். அகைன் சரி, இங்க பாருங்க அடுத்த கீழே செகண்ட் ஸ்டெப் பாருங்க. இப்போ பிக்கு பியோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 5. இப்போ இங்க பாருங்க ஏ வந்து எம்டியா இருக்கு, அப்படின்னா அந்த 5 எடுத்துக்கலாம். 5. அதுக்கடுத்து இங்க பாருங்க டி வந்து எம்டியா இருக்கு, அப்ப நம்ம 8 எடுத்துக்கலாம். இங்க பாருங்க அடுத்து தேர்ட்ல பாத்தீங்கன்னா இங்க 4க்கு முன்னாடி எம்டியா இருக்கா, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் இருக்கனால இந்த 4 நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். வேணா இந்த மாதிரி நீங்க காலம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எது தேவையோ நீங்க அதை எடுத்துக்கலாம். கொஸ்டின்ல நம்மளுக்கு ஏடி தான் கேட்டிருக்காங்க, ஏடிக்கான விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க 8, 5, 4 இதை எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 160. அதே மாதிரி இங்க பாருங்க டிக்கான வேல்யூ எல்லாத்தையுமே எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15, 8, 5 பண்ணீங்க அப்படின்னா 600. வேணா இங்க சைட்ல பாருங்க 8, 5, 4 இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 160. டி வேணும் அப்படின்னா பாருங்க 15, 8, 5 இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 600. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், 10ஆல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு 10ஆல பண்ணீங்கன்னா இந்த 0 0 போயிடும். அடுத்து 4ஆல பண்ணீங்கன்னா 4, 15 இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். இப்போ क्वेश्चन பாருங்க, a is to b வந்து 1/2 is to 3/8 தான். b is to c பார்த்தீங்கன்னா 1/3 is to 5/9 மற்றும் c is to d வந்து 5/6 is to 3/4 எனில் a is to b is to c is to d விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே நம்ம இங்கிலீஷ்ல படிச்சீங்க அப்படின்னா if a is to b equal to 1/2 is to 3/8, b is to c வந்து 1/3 is to 5/9 and c is to d வந்து 5/6 is to 3/4, then the ratio a is to b is to c is to d is என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மெத்தட்ல பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கடைசி என்ன கேட்டிருக்காங்க, a is to b is to c is to d. a கான விகிதம் என்ன, b கான விகிதம் என்ன, c கான விகிதம் என்ன, d கான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க நமக்கு எல்லாமே பின்னத்துல கொடுத்திருக்காங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம நம்பரா மாத்தலாம். இப்போ எப்படி மாத்தலாம், ab இருக்கு, a கான விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 பின்னத்துல கொடுத்திருக்காங்க, b க்கு வந்து பாத்தீங்கன்னா 3/8 கொடுத்திருக்காங்க. இப்போ 8 இங்க இருக்கிற டினாமினேட்டர் வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம், இங்க இருக்கிற டினாமினேட்டர் இந்த சைடு கொண்டு போயிடலாம். இப்படி பாருங்க, இப்போ 8 இந்த சைடு வந்தா 1 into 8 பண்ணா 8 தான். அடுத்து 2 இந்த சைடு போச்சுன்னா 3 into 2 பண்ணீங்க அப்படின்னா 6. நீங்க ஒண்ணும் கிடையாது, 1ஐயும் 8ஐயும் பெருக்கினா ஒரு வேல்யூ வருதுல, அது வந்து 8 அப்புறம் 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டாவது நம்பரால கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4, 3 கிடைக்கும். அடுத்து பிசி பாருங்க, பிசி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1/3, 5/9. இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் பண்ணலாமா. இப்போ இங்க 1ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா 9 தான் கிடைக்கும், 3ஐயும் 5ஐயும் பண்ணா 15 கிடைக்குமா. இப்போ இதை என்ன பண்ணலாம், 3ஆல அடிக்கலாம். 3ஆல அடிச்சீங்கன்னா 3, 5. அடுத்து சிடி பாருங்க, சிடி வந்து பாத்தீங்கன்னா 5/6, 3/4. இப்போ எல்லாமே கிராஸ் பண்ணலாம். இப்போ 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 20. அடுத்து 6ஐயும் 3ஐயும் பண்ணீங்க அப்படின்னா
18. இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டாவது நம்பரால வகுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க 10 இங்க 9 வரும். சரிங்களா? இதுதான் ஏபிக்கான விகிதம். 4:3. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:5. சிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10:9. நாம இங்க எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 4:3, செகண்ட் ஸ்டெப்ல 3:5, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10:9. இப்போ எனக்கு ஏக்கான விகிதம் தேவை அப்படின்னா இங்க பாருங்க, 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்தது 10ஆல மல்டிபிள் பண்ணுங்க. இங்க பாருங்க சைடுல வேணா நம்ம எழுதிக்கலாம். 4 3 10 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 120. அப்போ அது ஏக்கான விகிதம் 120. இப்போ பி தேவை அப்படின்னா 3யும் 3யும் மல்டிபிள் பண்ணா 9. அதுக்கப்புறம் 10ஓட மல்டிபிள் பண்ணுங்க. 3 into 3 into 10 பண்ணீங்க அப்படின்னா 90. அடுத்து இங்க பாருங்க சி வேணும் அப்படின்னா 3யும் 5யும் மல்டிபிள் பண்ணுங்க, பண்ணிட்டு 10ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 150. அடுத்து எனக்கு டி தேவை அப்படின்னா இங்க பாருங்க, இந்த 3யும் 5யும் மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து 9ஓட பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5 into 9 பண்ணீங்க அப்படின்னா 45. 45 3ஓட பண்ணீங்க அப்படின்னா 135. இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இங்க பாருங்க 120 ஆல்ரெடி எழுதிட்டேன். 90 அடுத்து 150 அடுத்து 135. இது என்ன பண்ணலாம், 5ங்கிற காமன் நம்பரால நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்க எத்தனை டைம் வரும் பாருங்க, 2 20 அப்படின்னா 4 டைம் வருமா, 24 டைம் வரும். அடுத்து இங்க பாருங்க 1 8. அடுத்து எங்க பண்ணிடுங்க 3 0. இங்க பண்ணீங்க அப்படின்னா 2 7. இப்போ இது என்ன பண்ணலாம், 3ஆல நாம இதை எல்லாத்தையுமே டிவைட் பண்ணலாம். 3ஆல வகுத்தீங்க அப்படின்னா இங்க 8 வரும், இங்க 6 வரும், இங்க 10 வரும், இங்க 9 வரும். இதுதான் ABCDக்கான விகிதம். ஆப்ஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். சரி, இப்ப பாருங்க, இரு எண்கள் 1:2 என்ற விகிதத்தில் உள்ளது. 7 என்ற எண் இரு எண்களுடன் கூட்டப்பட்டால் அவற்றின் விகிதம் 3:5 என மாறுகிறது எனில் மிகப்பெரிய எண் எது? ஆப்ஷன் ஏ 24, ஆப்ஷன் பி 26, சி வந்து 28, டி வந்து 32. இதே கொஸ்டின் நான் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றேன். Two numbers are in the ratio 1:2. If 7 is added to both numbers, the ratio becomes is 3:5. Find the greatest number is. இங்க பாருங்க, நம்மளுக்கு ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நீங்க இது ஏபின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா XY கூட எடுத்துக்கலாம். ஏபின்னு எடுத்துக்கிறேன். இப்போ 1:2. அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, 7 ஆட் பண்ணா அதனோட ரேஷியோ வந்து 3:5 மாறுது. இதுல 7 ஆட் பண்ண போறோம். 7 ஆட் பண்ணீங்கன்னா இதனோட ரேஷியோ வந்து 3:5 மாறுது. விகிதம் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம விகிதம் அப்படிங்கிறது இது நம்மளுக்கு வேல்யூ கிடையாது. இப்போ இதை என்ன பண்ணுவாங்க, 1x 2x எடுத்துக்குவோம். அப்போ அந்த 1x 2xல தான் நம்ம 7 ஆட் பண்ண போறோம். இந்த 1ஓட ஆட் பண்ண போறது கிடையாது. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1ல 7 ஆட் பண்ணி அது 2லயும் 7 ஆட் பண்ணி அதுக்கான வேல்யூ பார்ப்பாங்க. அது தப்பு. நீங்க என்ன பண்ணணும்,
1x 2x 1x அப்படின்னா மேபி இந்த இடத்துல இப்போ பாருங்க 1x அப்படின்னா x இப்போ 2 அப்படின்னா இப்போ 2x என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா 1x 4 ஆ இருந்தா 2x 8 கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ண போறீங்க. இப்போ அதே வந்து பாத்தீங்கன்னா 3 ஆ இருந்தா 6 ஆ மாறும், 4 ஆ இருந்தா உங்களுக்கு 8 ஆ மாறும், 5 ஆ இருந்தா 10 ஆ மாறும். இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் 1x 2x ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 1x divided by 2x நம்ம விகிதத்தை இந்த மாதிரி நம்ம பின்னமா எழுதலாம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன் 1x 2x ன்னு எடுத்துக்கிறேன் பிளஸ் 7 ஆட் பண்ண போறேன். இங்கேயும் கீழேயும் 7 ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா எனக்கு என்ன விகிதம் கிடைக்குது நம்மளுக்கு ஃபைனலா 3:5 கிடைக்குது. 3/5 நம்ம என்ன பண்ணலாம் விகிதத்தை இந்த மாதிரி பின்னமா எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். இப்போ நம்ம 5 டைம் பண்ணலாமா? So 5 into x plus 7 இதை நம்ம 5 டைம் எடுத்துக்கணும். அதாவது 2x plus 7 3 டைம் எடுத்துக்கணும். இப்போ இங்க பாருங்க 5 உள்ள கொண்டு போய் எடுத்துக்கலாமா? 5x plus 5 into 7 பண்ணா 35. இப்போ நம்ம 3 டைம் பண்ணலாமா? இப்போ 3 into 2x பண்ணா 6x. அடுத்து 3 into 7 பண்ணா 21. இப்போ x எல்லாம் ஒரு சைடு மூவ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ 6x இங்க இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் 5x இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். 6x minus 5x. இப்போ இந்த 21 இந்த சைடு வந்து அப்படின்னா பிளஸ்ல இருந்து மைனஸ் தான் வரும். அப்போ 35 minus 21. இப்போ நம்ம இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா x இது வந்து 14 இங்க வந்து x வருமா? அப்போ x equal to 14. இப்போ 6 5 மைனஸ் பண்ணா 1x. அதே மாதிரி 35 21 மைனஸ் பண்ணி அப்படின்னா 14. அப்போ x equal to 14. இதுதான் ஆன்சர் கிடையாது. x ஓட வேல்யூ வந்து 14. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க இதுல மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண் அப்படின்னா மிகப்பெரிய ரேஷியோ விகிதம் தான் மிகப்பெரிய எண் கொடுக்கும். இப்போ 1x 14 இப்போ 2x பாத்தீங்க அப்படின்னா 28. அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். மிகப்பெரிய எண் 28. ஆப்ஷன் சி தான். இப்போ இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுக்கிறதுனால டைம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ எது கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ 1:2 இதுல எது மிகப்பெரிய எண்? அப்போ மிகப்பெரிய விகிதம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 எடுத்துக்கலாம். இந்த 2 இங்க இருக்கிற ஆப்ஷன் ஒவ்வொன்றையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 24 2 நீங்க டிவைட் பண்ணுங்க. அதே மாதிரி 26 பண்ண முடியும், 28 பண்ண முடியும், 32 பண்ண முடியும். இப்போ 26 28 32 இதை நீங்க என்ன பண்ணலாம் 2 வகுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா கண்டிஷனுக்கு சூட்டபிளா இருக்குன்னா 24 2ஆல வகுக்கப்படும், 26 2ஆல வகுக்கப்படும், 28 2ஆல வகுக்கப்படும், 32 2ஆல வகுக்கப்படும். அப்போ நம்ம இந்த ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் இங்க பாருங்க கீழே 7 ஆட் பண்ணா நம்மளுக்கு விகிதம் என்னவா மாறுது 5ங்கிற ரேஷியோல மாறுதா? இப்ப என்ன பண்ணலாம் 24ஓட 7 ஆட் பண்ணலாமா? 24 பிளஸ் 7 ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 31 கிடைக்குமா? 31 இங்க பாருங்க கீழே எழுதிக்கிறேன். 31 நம்ம 5ஆல வகுக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ வகுக்க முடியாது அப்படின்னா இது நம்மளுக்கான ஆப்ஷன் கிடையாது. 26 எடுத்துக்கலாம். 26ல நம்ம
7 ஆட் பண்ண உங்களுக்கு 33 26ல 7 ஆட் பண்ண 33 இதுவும் 5 ஆல வகுபடாது. அப்ப எடுத்தீங்கன்னா 28 plus 7 பண்ணுங்க உங்களுக்கு 35 35 கண்டிப்பா 5 ஆல வகுபடும். இப்போ 7 டைம் வரும். அப்ப இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். சரி நீங்க நெக்ஸ்ட் ஒன் செக் பண்ணி பாத்துக்கலாம். லாஸ்ட் இப்போ 32ல 7 ஆட் பண்ணா 39. இப்போ இது 5 ஆல நம்ம வகுபடாது. அப்ப இது வராது. அப்ப சி தான் நம்மளுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்க ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் பண்ண முடியும். சரி நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பார்ப்போம். ஒரு பையில் 25 பைசா, 10 பைசா மற்றும் 5 பைசா நாணயங்கள் 1 2 3 விகிதங்களில் உள்ளது. ரூ 30 மொத்தமாக இருந்தால் 5 பைசா நாணயங்கள் எவ்வளவு இருக்கும்? ஆப்ஷன் ஏ வந்து 50, ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா 100, சி வந்து 150, டி வந்து பாத்தீங்கன்னா 200. In a bag there are coins of 25 paise, 10 paise and 5 paise in the ratio of 1:2:3. If there are ₹30 in all, how many 5 paise coins are there? இப்போ இங்க பாருங்க, ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல 25 பைசா காயின் இருக்கு, அதே மாதிரி 10 பைசா காயின் இருக்கு, 5 பைசா காயின் இருக்கு. இந்த காயின் எல்லாம் சேர்ந்து மொத்தமா 30 ரூபாய் இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து அதனோட விகிதம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த காயின்ஸ்க்கான விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 1:2:3ங்கிற விகிதத்துல காயின்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் மொத்தமா 30 இருக்கு. இப்போ இப்படி பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஈஸியா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பாக்குறேன். இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ரேஷியோ எடுத்துக்கிறேன். இப்போ 25 பைசா வந்து பாத்தீங்கன்னா 1ங்கிற ரேஷியோ இருக்கா. அதே 10 பைசா வந்து பாத்தீங்கன்னா 2ங்கிற ரேஷியோ இருக்கு. அதே 5 பைசா அப்படி பாத்தீங்கன்னா 3ங்கிற ரேஷியோ இருக்கு. இப்ப நம்ம ரேஷியோ அப்படின்னாவே விகிதம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் எடுத்துக்குமா, 1x 2x 3x எடுத்துக்குமா. இப்போ 1x 2x 3x நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு காயின்? 30 இருக்கா, 30. இப்ப நம்ம ஆட் பண்ணலாம். x plus 2x plus 3x equal to 30. இங்க 30 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரூபாயில இருக்கா. இப்போ இங்க எல்லாமே பைசா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவோம், இதான் ஃபர்ஸ்ட் மாத்தணும். எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இப்போ எத்தனை பைசா சேர்ந்தா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 1 ரூபா மாறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 25 பைசா 4 டைம் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபாவா மாறணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 4 ஆல் டிவைட் பண்ணலாம். 4x divided by 4 plus நம்ம இத 10 டைம் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபா மாறும். அப்ப 2x divided by 10. இப்போ நம்ம இதையும் வந்து பாத்தீங்கன்னா 5 பைசா வந்து பாத்தீங்கன்னா 20 டைம் பண்ணா உங்களுக்கு 1 ரூபா மாறும். 3x divided by 20 equal to 30. நீங்க எல்லாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 30 ரூபா இருக்குல்ல, 30 ரூபா நீங்க பைசாவா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டாவே ஆட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க 4 10 20 இருக்கு. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 4க்கும் 10க்கும் 20க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 20. இப்போ 20. இப்போ 5 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 20 கிடைக்கும்? 5 டைம் பண்ணா வரும். 4 நம்ம 5 டைம் பண்ணா உங்களுக்கு 20 கிடைக்கும். அப்போ 5x. இங்க 2 டைம் பண்ணா உங்களுக்கு 20 கிடைக்குமா? அப்போ மேல 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 4x. இங்க ஒரு டைம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், 3x வச்சுக்கலாம். equal to 30. நான் இந்த சைடு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இங்க பாருங்க, x நான் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 5x plus 4x plus 3x பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டோட்டலா 9
ஒரு 3 பண்ணிக்கிறீங்க 12x divided by 20 equal to 30. இப்போ இந்த 20 நம்ம அந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ 12x equal to 30 into 20. இது பண்ணீங்கன்னா 30 20 மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்கன்னா 600 600. இப்போ 12x equal to 600. அப்போ 1x கண்டுபிடிங்க. என்ன பண்ணலாம், இதை 5 டைம் பண்ணா உங்களுக்கு 60 கிடைக்கும். 12 5 டைம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 60 கிடைக்கும். அப்போ 50 தான் x ஓட வேல்யூ. இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இங்க பாருங்க 5 பைசா நாணயங்கள் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 5 பைசாக்கான ரேஷியோ வந்து 3x தான். அப்போ நம்ம 3x கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம x 3 டைம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 150 கிடைக்கும். இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். பட் என்னன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு டைம் அதிகமா கன்சியூம் ஆகும். அப்போ ஆல்டர்னேட் மெத்தட் போகலாம். இங்க பாருங்க, ஆப்ஷன் போய்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் பண்ணலாம். எந்த காயின் கேட்டிருக்காங்க பாருங்க, அந்த காயினுக்கான விகிதம் ரேஷியோ எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நமக்கு 5 பைசா காயின் தான் கேட்டிருக்குங்க. 5 பைசா காயினுக்கான விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 3. இப்போ இந்த 3 எடுத்துட்டு போயிட்டு இங்க இருக்கிற ஆப்ஷன், இப்போ a வந்து 50. இப்போ 50 3ஆல வகுக்க முடியுமான்னு பாருங்க, வகுப்படாது. அப்போ இது நம்மளுக்கான ஆப்ஷன் கிடையாது. அதே வந்து பாத்தீங்கன்னா 100. இப்போ 100 வந்து பாத்தீங்கன்னா 3ஆல நம்ம வகுக்க முடியாது. அப்போ இதுவும் நம்மளுக்கான ஆப்ஷன் கிடையாது. அப்போ சி பாருங்க 150. 150 நம்ம 3ஆல வகுக்க முடியும். அப்ப இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நீங்க லாஸ்ட் ஆப்ஷன் நீங்க செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 200 3ஆல பண்ண முடியுமான்னு பாருங்க, பண்ண முடியாது. அப்போ 150 தான் நம்மளுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்க ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.